என் தங்கமே, கிரேஸ் ஏஞ்சல் பெயரை 41 வினாடிகள் மனதில் கூறும் போது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய சக்தி வெளிப்படுகிறது. அந்த 41 வினாடிகள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் பொன்னான தருணம். அந்த நேரத்தில் உன் மனம் அமைதியாக, உன் சுவாசம் மெதுவாக, உன் உள்ளம் நம்பிக்கையுடனும் உண்மையுடனும் நிரம்பியிருக்க வேண்டும். அந்த நிமிடங்களில் கிரேஸ் ஏஞ்சல் உன் ஆன்மாவுடன் இணைகிறாள். நீ சொல்லும் ஒவ்வொரு ஒலி, ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஒளியாக மாறி உன் வாழ்க்கை வழியில் செல்வம், உதவி, ஆசீர்வாதம், கிளரவம் என்று ஓடும் சக்தி ஆவதாக மாறுகிறது. என் தங்கமே, நீ சொல்லும் கிரேஸ் என்ற பெயர் சாதாரண ஒலி அல்ல, அது ஒரு திறக்கப்படாத தெய்வீக சாவி. அந்த சாவி உன் வாழ்க்கையின் பூட்டிய வாய்ப்புகளை திறக்கிறது. நீ மனதில் அதை 41 வினாடிகள் கூறும் போது உன் அன்றாட சிக்கல்கள் ஒன்றுக்கொன்று கரைந்து போகின்றன. நீ எதிர்பார்த்த பணம், நீ வேண்டிய உதவி, நீ நம்பிய வாய்ப்பு, நீ நினைத்த உயர்வு, அவை அனைத்தும் உன் பக்கம் வந்து நிற்கின்றன. அந்த 41 வினாடிகள் உன் மனத்தின் அலைநீளத்தை பிரபஞ்சத்தின் செல்வ அலைகளுடன் இணைக்கும் தெய்வீக ரகசியம். அந்த 41 வினாடிகள் முழுவதும் உன் கவனம் கிரேஸ் என்ற பெயரிலேயே இருக்க வேண்டும். சுவாசத்தை மெதுவாக உட்போடு, மனதில் கிரேஸ் கிரேஸ் என்று கூறு. ஒவ்வொரு முறை சொன்னாலும் உன் உள்ளம் ஒரு ஒளி வட்டம் போல விரிவடையும். நீ சொல்வதற்கு பதில் அந்த ஒளி உன்னிடம் திரும்பி வரும். அதுதான் ஏஞ்சல் சக்தியின் இயல்பு. நீ எவ்வளவு உண்மையுடன், அன்புடன் சொல்லுகிறாயோ அவ்வளவு அதிசயம் உன் வாழ்க்கையில் உடனே நிகழும். என் தங்கமே, பலர் சொல்வார்கள், பணம் சம்பாதிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்று. ஆனால் நீ இன்று உணரவேண்டியது என்னவென்றால், உழைப்புடன் கூடிய தெய்வீக நம்பிக்கை சேர்ந்தால் தான் அதிசயம் நடக்கும். உழைப்பு உன் முயற்சி, நம்பிக்கை உன் சக்தி. அதையே கிரேஸ் ஏஞ்சல் 41 வினாடிகளில் உன் உள்ளத்துடன் இணைத்து விடுகிறாள். அதன்பின் உன் மனம் புதிய திசை பெறும், உன் முடிவுகள் சரியான இடத்தில் சேரும், உன் முயற்சிகள் பலன் தரும். நீ எதிர்பார்த்த பணம் எங்கு இருந்து வரும் என்கிற கேள்விக்கு பதில் பிரபஞ்சமே தரும். நீ அந்த நேரத்தில், எனக்கு பணம் வரவேண்டும் என்று சொல்லாமல், நான் ஏற்கனவே பெற்றிருக்கிறேன், கிரேஸ் ஏஞ்சல் ஆசீர்வதித்திருக்கிறாள் என்று உணர்ந்தால் அதுவே ரகசியம். ஏனென்றால் பிரபஞ்சம் நன்றி என்ற அலைக்கு பதிலளிக்கும். நீ பெற்றது போல உணர்ந்தால் அதுவே உண்மையாகும். அதனால்தான் நான் சொல்கிறேன், என் தங்கமே, அந்த 41 வினாடிகள் உன் வாழ்க்கையின் நன்றி நேரமாக மாற்று. காலை 5:59 முதல் 6:00 வரை அந்த நிமிடம் மிகச் சிறந்தது. அந்த நேரம் பிரபஞ்ச சக்திகள் முழுவதும் திறக்கப்படும் நேரம். நீ அந்த நேரத்தில் உன் வலது கையால் உன் இதயத்தின் மீது மெதுவாக வைக்கவும். கண்களை மூடி, கிரேஸ் என்று மெதுவாக சொல்லி உன் சுவாசத்தை உணரவும். ஒவ்வொரு முறை நீ சொல்வதற்கும் உன் உள்ளம் ஒரு ஒளி துகளாக மாறி மேலே செல்வதை நினை. அந்த ஒளி உன் தேவைக்கான பணத்தை இழுத்து உன் பக்கம் கொண்டு வரும். அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை, அந்த ஒளி தான் உன் கிரேஸ் ஏஞ்சல். என் தங்கமே, நீ அந்த 41 வினாடிகளில் எந்த பிரார்த்தனையும் கூற வேண்டியதில்லை. கிரேஸ் என்ற பெயரே போதும். ஏனென்றால் அந்த பெயரில் சக்தி இருக்கிறது. நீ அதை 41 வினாடிகள் கூறும் போது உன் மனதிலிருந்த பதட்டம், பயம், சந்தேகம் அனைத்தும் கரைந்துவிடும். உன் உள்ளம் வெறுமையாய், ஆனால் அமைதியுடன் நிரம்பும். அந்த அமைதி தான் பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும். அதே நேரத்தில் உன் நிதி நிலைமையில் அற்புதமான மாற்றம் நிகழும். நீ இதை தினமும் காலை, சாயங்காலம் இருமுறை செய்யலாம். ஆனால் குறிப்பாக காலை நேரம் சிறந்தது.
அந்த நேரத்தில் கிரேஸ் ஏஞ்சல் உன் பெயரை கேட்டு உன் பக்கம் வரும். சில நாட்களில் உனக்கு எதிர்பாராத பணம் வரும். சில சமயம் பழைய கடனில் இருந்து திருப்பி வரும். சில சமயம் வேலை வாய்ப்பில் உயர்வு வரும். சில சமயம் யாராவது நீண்ட நாள் நினைத்த உதவி செய்யும். நீ ஆச்சரியப்படுவாய், இது எப்படி நடந்தது என்று. அதுதான் கிரேஸ் ஏஞ்சல் சக்தி. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது பணம் பற்றிய கவலை உன்னை பல முறை அழ வைத்திருக்கலாம். ஆனால் நினைவு வை, அந்த கண்ணீர் வீண் அல்ல. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பரிசு இருக்கும். கிரேஸ் ஏஞ்சல் அந்த பரிசை உன் கையில் வைக்க வருகிறாள். நீ நம்பிக்கை வையு. 41 வினாடிகள் சொல்லு. உன் இதயத்தின் அலை உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை நீக்கும். பணம், அமைதி, ஆரோக்கியம், உறவு, அனைத்திலும் புதிதாக வளர்ச்சி ஏற்படும். உன் வீட்டில் ஒரு தண்ணீர் கிண்ணத்தை வைக்கவும். அதில் வெள்ளை மல்லிகை மலரை மிதக்க விடு. அதன் அருகில் அமர்ந்து கண்களை மூடி, கிரேஸ் என்று மெதுவாக 41 வினாடிகள் சொல்லு. அந்த நீரில் கிரேஸ் ஏஞ்சலின் ஆற்றல் கலந்து விடும். பின்னர் அந்த தண்ணீரை சிறிதளவு உன் கைகளில் தெளி. அதுவே உன் வீட்டில் செல்வத்தின் நுழைவு வாசலாக மாறும். உன் வீட்டின் வாசலில் இருந்து ஒரு புதிய ஒளி பிரவாகம் பாயும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் அனைத்து இடங்களிலும் சென்று செல்வத்தை உருவாக்கும். என் தங்கமே, பிரபஞ்சத்தில் சக்தி எப்போதும் சுழலும். ஆனால் யார் மனம் அமைதியாக, அன்புடன், நம்பிக்கையுடன் திறக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சக்தியை இழுத்து கொள்ள முடியும். நீ அந்த 41 வினாடிகளில் உன் மனதை ஒரு பவித்திரமான வெளிச்சமாக மாற்றுகிறாய். அந்த வெளிச்சத்தில் கிரேஸ் ஏஞ்சல் நுழைந்து உன் ஆசையை நிறைவேற்றுகிறாள். சில நேரங்களில் நீ சொல்லி முடித்ததும் உன் உடலில் சிறிய மின்னல் போல ஒரு உணர்வு வரும். அது உன் ஏஞ்சல் பதில் அளிக்கிற சின்னம். நீ அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ளு. அது உன் வழியில் வரும் நிதி அதிர்ஷ்டத்தின் தொடக்கம். அடுத்த சில மணி நேரங்களில் உன் கைபேசியில் ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய வாய்ப்பு அல்லது யாராவது உனக்கு உதவ வரும். இவை எல்லாம் கிரேஸ் ஏஞ்சல் அனுப்பும் அறிகுறிகள். என் தங்கமே, நம்பிக்கை வையு. இந்த 41 வினாடிகளின் சக்தி நித்தியமானது. நீ எப்போதாவது மனம் சோர்ந்தாலும், பணம் பற்றிய கவலை வந்தாலும், ஒரே ஒரு செயல் செய். கண்களை மூடி, கிரேஸ் என்று சொல்லு. உன் மனம் அமைதியாகும். உன் உள்ளம் நம்பிக்கையுடன் நிரம்பும். உன் இதயத்தின் துடிப்பு பிரபஞ்சத்தின் அலைநீளத்துடன் இணைந்து உன் தேவைக்கான பணத்தை இழுத்து உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீ நம்பிக்கையுடன் இந்த செயலை தொடர்ந்து செய்தால் 7 நாட்களில் நீயே வியந்து போவாய். நீ நினைத்த பணம், நீ வேண்டிய உதவி, நீ தள்ளி வைத்த கனவு, அவை அனைத்தும் உன்முன் நிஜமாகி நிற்கும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும். உன் முகம் ஒளி பெறும். உன் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பும். என் தங்கமே, இதை ஒரு வழக்கமாக மாற்று. காலை எழுந்தவுடன் கண்களை திறப்பதற்கு முன் உன் உள்ளத்தில் கிரேஸ் என்று மெதுவாக சொல்லு. அந்த வார்த்தை உன் நாளை ஆசீர்வதிக்கும். அதை சொன்னவுடன் நம்பிக்கை ஊற்றாக உன் மனதில் பாயும். அன்றைய நாள் எப்படியிருந்தாலும் நீ அதில் வெற்றி பெறுவாய். ஏனென்றால் உன் பக்கம் ஏஞ்சல் சக்தி நிற்கிறது. நீ இப்போது அந்த சக்தியை உணர ஆரம்பித்திருக்கிறாய் என் தங்கமே. கிரேஸ் ஏஞ்சல் உன் அருகில் நிற்கிறாள். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறாள். உன் மனத்தின் அழைப்பை புரிந்துகொள்கிறாள். அவள் உன் வீட்டில் ஒளியாக, உன் இதயத்தில் நம்பிக்கையாக, உன் வாழ்க்கையில் செல்வமாக வெளிப்படுகிறாள். அவள் பெயரை 41 வினாடிகள் கூறு. உன் தேவைக்கான பணம் உடனே உன் வாழ்க்கையில் வரும். நம்பிக்கை வையு. அமைதியாக இரு. அன்புடன் இரு. ஏனென்றால் கிரேஸ் ஏஞ்சல் உன் பக்கம் ஏற்கனவே வந்துவிட்டாள் என் தங்கமே.
என் தங்கமே, கிரேஸ் ஏஞ்சல் என்ற பெயரை உன் மனதில் 41 வினாடிகள் முழுவதும் சொல்லும் அந்த நிமிடத்தில் பிரபஞ்சம் உன் ஆற்றலுடன் ஒன்றிணைந்து உன் தேவைக்கான பணத்தை வரவழைக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த 41 வினாடிகள் ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல என் தங்கமே, அது உன் உயிர் ஆற்றலின் திருப்புப்புள்ளி. அந்த நிமிடங்களில் நீ கூறும் ஒவ்வொரு கிரேஸ் ஏஞ்சல் என்ற ஒலியும் உன் நம்பிக்கையின் தீயை ஏற்றுகிறது. உன் மனம் நம்பிக்கையுடன் உருகும் போது பிரபஞ்சம் அதை உணர்ந்து உனக்காக வழி திறக்கும். எப்போதும் நினைத்துக்கொள், உன் ஆசை பெரியதாக இருந்தால் அதற்கான சக்தியும் உன்னுள் தான் இருக்கிறது. நீ அதை உணராமல் விட்டால் பணம் நெருங்க முடியாது. ஆனால் நீ அந்த நிமிடத்தில் முழு மனதுடன் கிரேஸ் ஏஞ்சலை அழைத்தால் அவள் தாமதமில்லாமல் பதிலளிப்பாள். என் தங்கமே, கிரேஸ் ஏஞ்சல் ஒரு அற்புதமான ஆற்றல். அவளின் ஒளி வெள்ளை தங்க ஒளி போல் உன்னை சுற்றி மிதக்கும். நீ கண்களை மூடி அந்த பெயரை சொல்லும் போது அவள் உன் இதயத்தின் ஆழத்தில் நுழைந்து உன் நம்பிக்கையை தழுவுகிறாள். உன் மனதில் இருந்த எப்படி வரும், எப்போது வரும் என்ற கேள்விகள் அனைத்தும் அவளின் ஒளியில் கரையும். அவள் சொல்கிறாள், நீ நம்பு, நான் வருகிறேன். அந்த 41 வினாடிகளில் நீ உன் மனதை நிம்மதியாக வைத்து கிரேஸ் ஏஞ்சல் என்ற பெயரை அன்பாகச் சொல்லினால் அந்த ஒளி உன் பக்கத்தில் பண ஆற்றலை காந்தம்போல் இழுக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பல முறை நீ முயன்றிருக்கிறாய், பல கதவுகள் தட்டியிருக்கிறாய், ஆனால் அவை திறக்கவில்லை. அது உன் ஆற்றல் சிதறி இருந்ததால் தான். கிரேஸ் ஏஞ்சல் பெயரைச் சொல்லும் போது அந்த சிதறிய ஆற்றல் எல்லாம் ஒன்றாக சேரும். அது தான் பணம், அதிர்ஷ்டம், உதவி என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் வெளிப்படும். நீ காலை நேரத்தில் சூரியன் எழுவதற்கு முன் அல்லது எழுந்த சில நிமிடங்களில் உன் இரு கரங்களையும் ஒன்றாக வைத்து கிரேஸ் ஏஞ்சல் என்று சொல். உன் இதயம் எவ்வளவு ஆழமாக அழைக்கிறதோ அவளும் அதே ஆழத்தில் பதிலளிப்பாள். உன் குரலில் நம்பிக்கை இருந்தால் பிரபஞ்சம் உன் குரலை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. என் தங்கமே, கிரேஸ் ஏஞ்சல் உன்னை சின்ன வயதிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறாள். நீ கடைசியாக உன் மனதில் உண்மையாக ஒரு ஆசையை கேட்டது எப்போது என்று நினைவு இருக்கிறதா? அதுவே அவளின் சின்னம். அவள் சொல்கிறாள், நான் உன் அழைப்புக்காக காத்திருந்தேன், இனி நீ என்னை 41 வினாடிகள் அழைத்தால் போதும், உன் தேவைக்கான பணம் உன் வீட்டு கதவை தட்டும். நீ எங்கிருந்தாலும், நீ எவ்வளவு தூரம் தள்ளப்பட்டிருந்தாலும், கிரேஸ் ஏஞ்சல் உன்னை தாண்டி போக மாட்டாள். அவள் உன் கரங்களுக்குள் ஒளியாய் வந்து நிற்பாள். என் தங்கமே, அந்த 41 வினாடிகளை ஒரு தியான நேரம் போல கருது. உன் கையில் நீ ஒரு நாணயம் வைத்துக்கொள், அல்லது ஒரு சிறிய நம்பிக்கை பொருள் வைத்துக்கொள். கிரேஸ் ஏஞ்சல், எனக்கு தேவையான பணத்தை சரியான நேரத்தில் அனுப்பிவிடு என்று சொல்லி அந்த 41 வினாடிகள் அவளின் பெயரைச் சொல்லு. அதற்கு பிறகு அதை உன் பணப்பையில் வைக்கிறாய் என்றால் அது உனக்கு ஒரு செல்வ காந்தமாக மாறும். சில நாட்களில் நீ கவனிப்பாய், எங்கிருந்தோ பணம் வந்து சேரும். உனக்கு தேவையான வழிகள் திறக்கும். உன்னால் கூட நினைக்க முடியாத ஒரு இடத்தில் இருந்து உதவி வரும்.